தண்டவாள பராமரிப்பு பணி காரணமாக ரயில் சேவை குறைக்கப்பட்டதால் தாம்பரம் ரயில் நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அலைமோதி வருகிறது. கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஜெய்சங்கர். ஜெய்சங்கர், எந்த அளவுக்கு பயணிகளின் கூட்டம் அங்கு காணப்படுது? மாற்று ஏற்பாடுகள் செய்யப்படலையா? இப்போது நம்ம பார்த்திருப்பது தாம்பரம் ரயில் நிலையத்தில் உள்ள கூட்டம் தான். இங்க அதிக அளவில் ரயில் பயணிகள் கூட்டம் அலைமுறுகிறது. இதற்கு காரணம் என்னவென்றால், சென்னை கோட்டத்துக்கு உட்பட்ட செங்கல்பட்டு வழித்தடத்தில் சிங்கப்பெருமாள் கோயில் அருகே தண்டவாள பராமரிப்பு பணி இன்று நடைபெறுகிறது. இதனால் இது காலை 10:40 முதல் பிற்பகல் 1:10 வரை இந்த பகுதியில் ரயில் சேவையில் குறைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக செங்கல்பட்டிலிருந்து 10:40, 11, 11:30, 12 மற்றும் 1:10 ஆகிய ரயில்களும், அதே போல் கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டு செல்லும் 8:30, 9 மற்றும் 9:30, 9:50, 10:56 ஆகிய 10 சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதே போல் திருமால்பூரிலிருந்து சென்னைக்கு வரும் ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனால் அங்கு சிங்கப்பெருமாள் கோயில் தண்டவாள பராமரிப்பு காரணமாக ரயில் சேவை குறைக்கப்பட்டதாலும் அங்கு பல்வேறு வராததாலும் இங்கே பல்வேறு நபர்கள் வாகனத்தில் சென்னைக்கு வர முற்படுகிறார்கள். அதே போல் தாம்பரம் ரயில் நிலையத்தில் இறங்கி இங்கிருந்து செங்கல்பட்டு நோக்கி பேருந்துகளில் முற்படுகிறார்கள். இதனால் தாம்பரம் ரயில் நிலையத்தில் அதிக அளவு கூட்ட நெருக்கடி காணப்படுகிறது. இதற்காக காட்டாங்குளத்திலிருந்து சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் தரப்பில் அறிவித்திருந்தாலும், ஆனால் போதிய அளவு அது பயணிகளுக்கு போதுமானதாக இல்லை. இதனால் கூட்டம் அந்த ரயில் நடைமேடையே தலைகளாக தெரியும் அளவுக்கு கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. இது பிற்பகல் அந்த தண்டவாள பிரிவு முடிந்தவுடன் சீரடையும் என தெரிகிறது. நன்றி ஜெய்சங்கர், விவரங்களை வழங்கியமைக்கு. இன்னும் சில நிமிடங்களில் நடைமேடை 3 இருந்து புறப்படும். Your attention please. சென்னை பீச் லோக்கல் கவனத்திற்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.